ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம 31 டேஸ் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஜான் 29 நேத்துல இருந்து ஃபெப் 28 வரைக்கும் நம்ம 31 டேஸ் சேலஞ்ச் டெய்லி 6 ஹவர்ஸ் படிக்க முடியுதா இல்லை டெய்லி டார்கெட் என்னென்ன நம்ம படிச்சுட்டு இருக்கோம் என்ன படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் நமக்கு என்ன குரூப் 5 மந்த்ஸ் தான் நியர்லி இருக்கு. ஸோ கரெக்டாக சொன்னால் 163 டேஸ் தான் இருக்கு. 164 டேஸ் அந்த ரேஞ்சில் தான் இருக்கு. அப்படிங்கும்போது நமக்கு நாட்கள் ரொம்ப கம்மியாக இருக்கு. ஸோ நம்ம படிக்கிறத பூஸ்டப் பண்ணணும். படிக்க ஆரம்பிக்கலாமா கன்சிஸ்டன்சியாக ரெகுலராக படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் இது பண்ணோம். ஆல்ரெடி நீங்க டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. நீங்க ஆல்ரெடி குரூப் 4க்கு கிஷோப் அகாடமி ஃபாலோ பண்ணிருந்தீங்க. அது என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்க. நான் 3 ஷெட்யூல்ஸ் ஃபாலோ பண்ணேன்ப்பா. 4த் ஷெட்யூல் தமிழும் மேக்ஸ் மட்டும் தான் முடிச்சேன். 5த் ஷெட்யூல் என்னால சுத்தமா ஸ்டார்ட்டே பண்ண முடியல. ஸோ எனக்கு அதுக்கு 2 ரீசன் இருக்கு. ஒன்னு ஹெல்த் வைஸ் எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல. ஸோ அடிக்கடி வெளியில போற மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ் அந்த மாதிரி இருக்காங்க. எனக்கு டைம் இல்ல. செகண்ட் என்ன அப்படின்னா மார்னிங் ஃபுல்லா இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ் ஒர்க் அப்படின்னு வந்துருது. ஈவினிங் யூடியூப் ஒர்க் அந்த மாதிரி வந்துருது. ஸோ கரெக்டாக பார்க்கும்போதும் பார்த்தோன்னா என்னால் டைம் எனக்கு கிடைக்கல. ஸோ அதனால தான் தென் அதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஷெடியூல் மேக்ஸிமம் 1 to 10 ஷெடியூல்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் 10th அகினமா இருக்கட்டும், 11th எக்கனாமிக்ஸாக இருக்கட்டும், பாலிட்டிஸாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வரும். இந்த தடவை நமக்கு ப்ளூ பிரிண்ட் கொடுத்துட்டாங்க. பட் இருந்தாலும் இந்த ப்ளூ பிரிண்ட்டுமே இப்போ எக்கனாமிக்ஸ்லேருந்து இவ்வளோ கொஸ்டின் வருதுன்னா மேக்ஸிமம் 11th அரை சாருக்கு மேக்ஸிமம் நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ அப்போ 11th இருக்க பாடங்கள்லாம் நான் படிக்கும்போது ஒழுங்கா படிக்காம ஜஸ்ட் ஓகே நான் இந்த வீக்குக்கு நான் படிக்கிறேன்னு சொல்லிட்டு அதை ரிவிஷன்லாம் பண்ணாம போயிட்டு இல்லாட்டி அதோட பிவைக்யூலாம் கோ த்ரூ பண்ணாம போயிட்டேன் அப்படின்னா பின்னாடி ரிவிஷன் பண்ணும்போது நமக்கு கஷ்டமா இருக்கும். நான் எப்படி படிப்பேன் அப்படின்னா ஒன்ஸ் நான் ஒரு டாபிக் படிச்சேன் அப்படின்னா அந்த டாபிக் நல்லா படிச்சுட்டு அந்த நான் ரிவிஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அது சம்மந்தமாக பிவைக்யூவும் பார்ப்பேன். ஸோ இந்த மாதிரி படிச்சா எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஸோ அதனால நான் அகைன் ஸ்டார்ட் பண்ண போறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஸ்டார்ட் பண்ண போய் பண்ணிட்டே நேற்று நேத்து நான் என்ன பண்ணேன் படிச்சேன் அப்படின்னா தமிழ் படிச்சேன். தமிழ் இயல் 1 to 3 தான் படிச்சேன். ஸோ அதுக்கே எனக்கு நியர்லி 1.5 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ சிலபஸ் வைஸ் ரொம்ப கம்மி தானே அப்படின்னு நீங்க இது யோசிக்கலாம். ஆனா பட் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா சிலபஸ் வைஸ் கொஞ்சம் நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு நான் ஃபுல்லாவே படிச்சேன். அந்த 3 இயல் அப்படின்னா 3 இயல் எப்பயும் படிக்காம படிச்சுட்டு சிலபஸ்ல என்ன கவர் ஆகுது புக் பேக்னா ஓகே நம்ம அதை நல்லா படிச்சுக்கணும். சொல்லும் பொருள் ஓகே, கலைச்சொற்கள், மொழித்திறன். ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஃபுல்லா அதை பார்த்துட்டு மித்ததெல்லாம் ஓரளவு பார்த்தேன். ஏன் அப்படின்னா அது எதுக்கு நம்ம யூஸ் ஆகும் அப்படின்னா பொருந்தாத சொல் இருக்கு பார்த்தீங்களா? அதுக்கு யூஸ் ஆகும். இன்னொன்னு அடைப்பு சொற்கள்னு சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் நான் மேக்ஸிமம் சொல்லுவாங்க. அதெல்லாம் ட்ரீட் பண்ணாலே தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நெறைய லைன்ஸ் தமிழ் வாசிக்க தான் ஒரு வேர்ட் ஆப்ட்டா அந்த லைனுக்கு சூட் ஆகுமா அப்படின்றதே நமக்கு தெரியும். ஸோ நான் ஜெனரல் இங்கிலீஷ் அப்படின்றனால எனக்கு தமிழ் கொஞ்சம் அவ்வளோக்கா இதா இருக்காதுப்பா. ஸோ அதனால நான் லைன்ஸ் கொஞ்சம் புக்கில் ரீட் பண்ணா இன்கேஸ் புக்ல இல்லாத கொஸ்டின்ஸ் வந்தா கூட நான் ரீட் பண்ணி ஓகே இந்த வேர்ட் இதுக்கு ஆப்ட்டா இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்றதுக்காக நான் இந்த வே எடுத்தேன். தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா ரீஅரேஞ்ச் த சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தொடர்களை மாத்தி கொடுத்துருப்பாங்க. இன்கேஸ் அந்த மாதிரி கூட நம்ம கொஸ்டின் கேட்கலாம். ஏன்னா தகுதி தேர்வுல அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்கும்போது நமக்கு கரெக்டா ஒரு சென்டென்ஸ் இருக்கணும். ஸோ அதுவும் புக்ல இருந்தா மேக்ஸிமம் வரும். ஸோ அப்படிங்கும் புக்ல இருக்க சென்டென்ஸ் நம்ம நல்லா பார்த்தோம் அப்படின்னா அது மனப்பாடம் கிடையாது. பட் நம்ம பிராக்டிஸ் பண்ண நமக்கு நல்லா வந்துரும். ஏன் அப்படின்னா தமிழ் இப்போ மேக்ஸ் மாதிரி தான் இப்போ நமக்கு. ஸோ இலக்கணம் ரொம்ப ஈஸி தான். நம்ம நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம கம்மியா படிக்கிற மாதிரி தான் இருக்கும். மேக்ஸ்ல எப்படி அப்படின்னா ஒரு கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டா போட்டோம். ஒரு கான்செப்ட்ல 100 சம் கொடுத்தா நம்ம போடலாம். ஸோ அந்த மாதிரி இலக்கணம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எப்படி வேணாலும் கேட்டும்போது நம்ம எழுதிக்கலாம். ஸோ அதனால இலக்கணம் வைஸ் நான் படிக்கும்போது எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும்பா தமிழ் பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால எனக்கு தமிழ் நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன். 1.5 ஹவர்ஸ். அதுக்கப்புறம் ஹாஃப் அன் ஹவர் எனக்கு நேற்று என்ன ஆச்சு அப்படின்னா என்னோட ஃப்ரெண்ட் ஹச்சிசிஎஃப்ல ஒரு 5 கொஸ்டின்ஸும் ரீசனிங்ல 5 கொஸ்டின்ஸ் டவுட் கேட்டிருந்தாங்க. அவங்க ஒரு அகாடமி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுல அவங்க டெஸ்ட் பேட்ச் கொஸ்டினா என்ன கொஸ்டினத்தெல்லாம் சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுல எனக்கு போடுறதுக்கு ஹாஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு. 10 கொஸ்டினுக்கு ஹாஃப் அன் ஹவர்னு கேட்டீங்க. அப்புறம் ஹச்சிசிஎஃப் எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்துச்சுப்பா. நானே நேற்று ஃப்ரீ டெஸ்ட் கொடுத்திருந்தேன் லாஸ்ட் வீக் பிஃபோர் வீக் கொடுத்துருப்பேன். நான் கூட கொஸ்டின் தான் மேக்ஸிமம் அதில் இருந்துச்சு. 5 கொஸ்டின் 3 கொஸ்டின் அடுத்த கொஸ்டின் தான் வந்துச்சு. 2 கொஸ்டின் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஆனால் ரீசனிங்ல 5 கொஸ்டின்ல எனக்கு 2 கொஸ்டின் பார்த்தோன்னே தெரிஞ்சு 3 கொஸ்டின்ஸ் தெரியல. ரொம்ப யோசிச்சு 2 கொஸ்டின் நான் கரெக்டாக போட்டேன். ஒரு கொஸ்டின் எனக்கு ஆன்சரே தெரியல. ஸோ அதனால நான் அதுக்கப்புறம் அதை சர்ச் பண்ணி நான் அதை பார்த்தேன். ஸோ அப்படிங்கும்போது எனக்கு ரீசனிங்க்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு ஹாஃப் அன் ஹவர் அதிலே எடுத்துருச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா 45 மினிட்ஸ் மேக்ஸ் பார்த்தேன். மேக்ஸ் டைம் அண்ட் ஒர்க் இருக்கு பார்த்தீங்களா, அது 45 மினிட்ஸ் பார்த்தேன் நான். ஸோ மேக்ஸ் ஒரு 45 மினிட்ஸ் நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸ்னு பார்த்தோம் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் நேற்று என்ன பார்த்தேன் அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு 6th 10th 12th 3மே நான் முடிச்சேன் பண்ணிட்டு நியர்லி ஒரு 1.5 ஹவர்ஸ் எனக்கு எடுத்துச்சு. 1.5 ஹவர்ஸ் to 145 மினிட்ஸ் எனக்கு எடுத்துச்சு. ஸோ 3 முடிச்சுட்டு பிவைக்யூ 2024 பிவைக்யூ மட்டும் பார்த்தேன். ஸோ நேற்று நான் ஸ்டடிங் டைம்னு பார்த்தேன் அப்படின்னா தமிழுக்கு 1.5 ஹவர்ஸ் எடுத்துக்கிட்டேன். மேக்ஸுக்கு 45 மினிட்ஸ் எடுத்துக்கிட்டேன். ஜிஎஸ்க்கு ஒரு 1.5 ஹவர்ஸ்.
அப்புறம் மேக்ஸ் வந்து ஜஸ்ட் வந்து அந்த இதுக்கு வந்து ஒரு 1/2 அன் ஹவர் எடுத்தேன். ஆனா பட் அது படிக்கிறதுல சேர்த்துக்க வேண்டாம். ஸோ வந்து இது வேண்டாம். ஸோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து 3 ஹார்ஸ் 45 மினிட்ஸ் தான் நேத்து எனக்கு படிக்கிற டைம் கிடைச்சிச்சுப்பா. ஏன் அப்படின்னா வந்து நான் ஆஃப்டர்நூன் வந்து கொஞ்சம் வெளியில போயிட்டேன். அண்ட் தென் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஈவினிங் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் யூடியூப்ல வந்து வீடியோஸ் போடும்போது வந்து கான்சன்ட்ரேட்டா நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ நியர்லி வந்து எனக்கு செகண்ட் வீடியோ வந்து போடுறதுக்கே எனக்கு 2 ஹார்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அவங்க கேட்ட கொஸ்டின்ஸ்லாம் நோட்டிஃபிகேஷன்ல இருக்கா? எவ்வளோ வேகன்சிஸ் ஃபில் ஆயிருக்கா? அப்படி இப்படின்னு பார்த்து எனக்கு அந்த கொஸ்டின் போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. ஸோ இதனால தான் நேத்து ரொம்ப டைம் கம்மியாயிருச்சு. இன்னைக்கு பட் அப்படி இல்ல. இன்னைக்கு வந்து நான் ஓரளவு வந்து ஃபுல்லா படிக்க ட்ரை பண்ண போறேன். செகண்ட் திங் என்ன அப்படின்னா வந்து மேக்ஸ் ஃப்ரீ டெஸ்ட் வந்து கனெக்ட் ஆகாதான்னு கேட்குறீங்க. நான் இந்த வீக்குக்கு வந்து நான் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் கொடுப்பேன்ப்பா. ஸோ வந்து இந்த வீக்குக்கு நான் கண்டிப்பாக வந்து சாட்டர்டே மேக்ஸிமம் கொஷின் வந்து ஏன்னா நேற்று நான் வந்து கொஷினும் மேக் பண்ணேன். நேற்று ஒரு 10 கொஷின்ஸ் எடுத்திருக்கேன் 25ல. ஸோ ரிமைனிங் கொஷின் இன்னைக்கு நாளைக்கு நான் எடுத்துருவேன். நான் எடுத்து உங்களுக்கு சாட்டர்டே கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருவேன் ரிமைனிங் கொஷின் மேக்ஸ் ஃப்ரீ டெஸ்ட்டுக்கு. அதுக்கப்புறம் நிறைய பேர் கிஷோப் அகாடமிக்கு மெட்டீரியல் கேட்டிருந்தீங்க. நான் மேக்ஸிமம் வந்து 1 to 4 ஷெடியூல் ஒரு 1 to 5 ஷெடியூல் வந்து இன்னைக்குள்ள இல்லாட்டி நாளைக்கு மார்னிங்குள்ள நான் உங்களுக்கு எல்லாமே புக் பிடிஎஃப் சென்ட் பண்ணிடுறேன். ஜிஎஸ் அண்ட் தமிழ். ஸோ நீங்கள் அதை பார்த்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்கப்பா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா கொஞ்சம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் டவுட்ஸ் ஏதாவதுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, பார்க்கலாம். ஆனா பட் நான் வந்து மேக்ஸிமம் இந்த வீக் முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக் வந்து ஒன்று மார்னிங் ஸ்டடி, ஏர்லி மார்னிங் 4 to 6 இல்லாட்டி வந்து நைட் ஸ்டடி 10 to 12 அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டடிஸ் நான் பார்க்கணும். ஏன்னா மார்னிங் வந்து எனக்கு டைம் கிடைக்க மாட்டேது. ஈவினிங் வந்து வீடியோஸ்லேயே போயிடுது. ஸோ அந்த மாதிரி ஒரு டைம் நான் ஷெடியூல் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்படி அட்ஜஸ்ட் பண்ணா எனக்கு கொஞ்சம் டைம் நல்லா கிடைக்கும். ஒரு 2 ஹவர்ஸ் நைட்டோ இல்லை மார்னிங்கோ ஒரு 2 ஹவர்ஸ். ஏன்னா வந்து இப்போ நம்ம 4 ஹவர்ஸ் படிக்கிறோம் இல்லை 3 ஹவர்ஸ் படிக்கும்போது ஒரு நியர்லி 5 to 6 ஹவர்ஸ் கிட்ட வந்துடும். ஸோ அதை நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்க வந்து என்ன ஷெடியூல் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை நீங்க என்ன மாதிரி படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்றது நீங்க சொன்னீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நானும் வந்து இன்னும் டைம் கொஞ்சம் எக்ஸஸா படிக்கிறதுக்கு. தேங்க்யூ.